வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாக்கியம் அவர்களும், பூவுலகி நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். ஊட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய படம் மற்றும் பிறந்தநாள் செய்தி சுவற்றில் வரையப்பட்டிருக்கிறது. அதை அழிக்க முயன்ற தன்னார்வ அமைப்பை சேர்ந்த சில பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்த ஒரு செய்தி இன்று செய்தித்தாளில் வெளியாகிருக்கிறது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் அந்த செய்தி ஏதோ தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதில் தாக்கியவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள். அதான் அதில் இன்னொரு கூடுதலான தகவல். அவங்க ஏன் அந்த மாதிரி சுத்தப்படுத்துகிறோம், நாங்கள் ஊட்டி நகரத்தை, உதகமண்டல நகரத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் வாரம் வாரம் ஒரு 20 பேர் சந்தித்து இது போன்ற சமூக பணிகளில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள், அவருடைய அம்மா என்ற வார்த்தை, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்களை அழிச்சிட்டு சுத்தப்படுத்துகிற ஏற்பாடுகள், மற்ற இயற்கை விஷயங்களை அங்கே வரைவதற்கான ஒரு முயற்சிகள் பண்ணுகிற பொழுது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ இந்த தாக்குதல் எதை சுட்டி காட்டுதுன்னா, தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே டிராஃபிக் ராமசாமின்றவர் ஒருத்தர் தாக்கப்பட்டார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்பது பல விஷயம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை அமுல்படுத்துகிற பொழுது ஒரு தனி மனிதர்கள் அல்லது ஒரு சில குழுக்களை சேர்ந்தவர் செயல்படுகிற பொழுது இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது. நடத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை நடத்துகிறார்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஐ, நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் யார் கேட்டாலும், அதாவது கேட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதை மிரட்டக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இந்தியா முழுவதும் நடக்கிறது, தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த கலாச்சாரம் இந்தியாவில் இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு விஞ்ஞான விஷயத்திற்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கோவிந்த் பன்சாரி சாகடிக்கப்பட்ட சம்பவம் வேறு சில இடங்களில் நடக்குது. இங்கே இது போன்ற தாக்குதல் என்பது நடப்பது அரசியல் கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் மிகவும் சீரழிந்து இருக்கக்கூடிய நிலைமையாக மாறி இருக்கிறது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்காமல் அவர்கள் சவுத்தில் எழுதலாம், டிஜிட்டல் பேனர் வைக்கலாம், முழுக்க சாலையினுடைய எல்லா விதிகளையும் மீறி பயன்படுத்தலாம்ன்ற நிலைமை ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்த பொழுது இருந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் அவங்களே சுய கட்டுப்பாடு கடந்து இன்னைக்கு எல்லை மீறி போயாச்சு. அந்த எல்லை மீறி போகக்கூடிய சம்பவங்கள் தான் இது. பொதுவாக ஆளுங்கட்சியினுடைய தொண்டர்கள் என்ற நிலை மாறி அப்புறம் அவங்க அந்த நல்ல சேவகர்கள், இப்போ நல்ல அடிமை யார் என்பதற்கான போட்டி முதலமைச்சர்லேருந்து கீழே வரைக்கும் வருது. இந்த கலாச்சாரம் என்பது மிக மிக ஆபத்தான ஒரு சர்வாதிகாரத்தனமான விஷயத்தை கொண்டு செல்வதற்கு உதவி செய்யும். அதனால தான் இந்த சம்பவங்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்குது, நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு, விளம்பரங்கள் செய்வதற்கு. ஆனால் ஆளுங்கட்சியை செய்து எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆகவே சட்டம் என்பது இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவருக்கு தனி சலுகையும் இல்லாதவர்களுக்கு தனி சலுகையுமா இருக்கிறது. அப்போ இதுக்கு எதிராக நீங்கள் இந்த தாக்குதல் என்ன ஏற்படும்னா, சிட்டிசன் சாதாரண மக்கள் இப்போ அரசியலில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்க மாட்டாங்க. இப்படி ஏராளமான குழுக்கள் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பையே தடுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் எதன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே இன்றைக்கி கேள்வி கேட்குறவங்க யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதுவும் ஒரு கேள்வி கேட்கும் விஷயம் தான். என்னுடைய நகரம் தூய்மையாக இருக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதை நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்க, அதை நான் சுத்தம் செய்கிறேன், அதுதான் அது அடிப்படையான விஷயம். இது இன்றைக்கு நேற்று அல்ல. அதாவது கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பித்த போது உதயகுமார் அவர்களின் பள்ளி உடைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அது வரைக்கும் முதலாக சுற்றுச்சூழலை காப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு போராட்டக்குழுவோட தலைவரோட பள்ளி இடிக்கப்பட்டது. உதயகுமார், புஷ்பராயன், முகிலன் போன்றவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் அழைப்பின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க சென்ற பொழுது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் தாக்கப்பட்டார்கள். அப்புறம் எவ்வளவோ மணல் கொள்ளை தடுக்க முயன்றவர்கள், அது தாசில்தாராக இருந்தாலும் சரி, போலீஸ்காராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட செயல்பாட்டாக இருந்தாலும் சரி, கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அந்த புதிய தலைமுறை மீது நடந்த தாக்குதலாகட்டும், இல்லை பெருமாள் முருகன் மீது நடந்த தாக்குதலாகட்டும், எல்லாமே கேள்வி கேட்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது, நாங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்குவம் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்திருக்கு. அதோடைய தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும். முக்கியமாக இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய செயல்பாட்டாளர்களை, பொது நபர்களை
தொடர்ச்சியாக அவர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்குவது என்பது தொடர்ச்சியாக கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக அதிகப்பட்டு தான் வந்து இருக்கிறது. நம்ம செய்திகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரே கொண்டாங்க மணல் கொள்ளையை தடுக்க முயன்றதுக்காக. ஆக இது என்ன சொல்லுதுன்னா, அப்போ வந்து மக்களுடைய, அதுவும் குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளியோட சகிப்பின்மையை வந்து இது வந்து காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது நிச்சயமா அப்படிதான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். எல்லா தனிப்பட்ட மனிதனுக்கும் கேள்வி கேட்கிற உரிமை எல்லாத்துக்குமே இருக்குது. அதை கருத்தாக தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர இதே போன்ற வன்முறை சம்பவங்கள் ஈடுபடுவது முக்கியமாக ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதல்ல. இது உங்களை வந்து மக்கள்கிட்ட அந்நியப்படுத்திடும். இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு தமிழ்நாட்டில் யாருக்குனாலும் வந்து ஏற்படலாம். ஏன்னா அரசை கேள்வி கேட்கின்ற பல நபர்கள் இந்த சமூகத்தை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அச்சுறுத்தல் போச்சுன்னா அப்போ வந்து ஒரு அனார்கிஸ்ட் சொசைட்டியாக தான் வந்து ஒரு இதாக மாறும். அது ஏன்னா நிச்சயமாக கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். ஏன்னா அப்போ கேள்வி கேட்டால் தான் பல உண்மைகள் வந்து வெளியே வரும். அதுதான் வந்து பெரியார் பிறந்த மண்ணில் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். அது தலைமையோட கவனத்தை பெறுவதற்காக இது போன்ற சம்பவங்கள் நடத்தப்படுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு தனிநபர் ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு அது தொடர்ந்து அதை சமுதாயத்தில் செய்யும்போது அவர் பிரபலமாகிற பொழுது அவர்கள் மீண்டும் அந்த கட்சிகள் ஏதோ ஒரு கட்சிகளை போய் தானே அடைக்கலமாகறாங்க. அந்த கட்சிகளும் இந்த தனிநபருடைய செல்வாக்க தேர்தல் சமயங்களில் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க தானே. அவர் சொன்ன மாதிரியான உதயகுமார் போன்ற விஷயங்கள் அதுலயும் அது பொருத்தம் இருக்கதான்? இல்லை, அதாவது தனிநபர்கள் வந்து அவங்களுடைய கவனத்தை பெறுவதற்கான முயற்சி பண்றாங்கன்றது இதுக்குள்ள இருக்கு. நீங்கள் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, அது உதாரணமாக அவருடைய பணியின் மூலமாக மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் மூலமாக தனியனுடைய கவனத்தை ஈர்ப்பது என்பது ஒன்று, மக்கள் கவனத்தை ஈர்ப்பது என்று ஒன்று. இது வந்து ஒரு தனிநபரின் மீது அவர் தன்னுடைய செயலை விசுவாசத்தை காட்டுவதற்கான ஒரு நடவடிக்கையாக இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இது பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டார்கள் என்ற பிரச்சனை அல்ல. இதனால் பயனடையக்கூடிய ஒரு பகுதி இதற்கு ஆதரவாக செயல்படுகிறது. அதனால தான் நீங்கள் ஒரு சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி அரசியலில் மாற்று கருத்தை அனுமதிப்பதில்லை, அரசியல் களத்திலையும் அது இருக்கிறது. பட் அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஊடகத்துறையிலையும் மாற்று கருத்தை அனுமதிப்பதில்லை என்ற தாக்குதல் நடக்குது. கலை பண்பாட்டு துறையில் பார்த்து, இலக்கியத்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம். அதுக்கு கீழே நீங்கள் போகும்பொழுது சாதாரண குடிமக்கள் தன்னுடைய நகர்ப்புறங்களில் அல்லது கிராமங்களில் தன்னுடைய நகரம் கிராமம் சுத்தமாக இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட அவருடைய கருத்தை வெளிப்படுத்த முடியாத எல்லா மட்டத்திலையும் இந்த தாக்குதல் தொடர்கிறது. அப்போ சகிப்புத்தன்மையற்ற சூழல் ஒன்று. இன்னொரு புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு தனிநபர் வழிபாட்டை உருவாக்கக்கூடிய விஷயம் என்பது நம்முடைய ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு வடிவமாக உருவெடுக்கிறது. அப்போ அதனால தான் நீங்கள் கவனத்தை ஈர்ப்பது என்ற விஷயம் சொந்த நலன். அதுக்கு மேலே இது என்ன சமூகத்தில் அந்த விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்துன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமல்ல, சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு கருத்தையுமே இன்றைக்கு கருத்து ரீதியாக சந்திப்பதற்கு பதிலாக இப்படி அடக்குமுறையின் மூலமாக சந்திக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தான் இந்த சம்பவம் வெளிப்படுத்துகிறது. அரசியல் ரீதியாக பலப்பட்டவர்கள், அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தனி நபர்கள், அரசியல் அமைப்புகள் இல்ல ஒரு தனியார் அமைப்புகள் கூட தாக்கப்படுறது அப்படிங்கிறத வந்து அரசு வந்து எதை முன்னிலைப்படுத்தி செய்து இவங்க பிரபலமாயிருவாங்க, மக்கள்கிட்ட இவங்களுக்கு செல்வாக்கு கிடைச்சிரும் தன்னை மீறி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்படுறாங்களா? இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அப்படிதான் பார்க்க முடியாது நம்ம. அதாவது அரசு என்ன நினைக்குதுன்னா, அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு பின்னால் அரசுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அது வந்து ஒன்று அரசியலில் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு லாபம் இருக்கும், அல்லது வேற ஏதாவது ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால் விஷயங்கள் செய்யப்படுது. மணல் கொள்ளையை வந்து தடுத்து சாதாரணமாக போடக்கூடிய மக்கள் மீது ஏன் அரசு தாக்குதல் நடத்துதுன்னா, அல்லது அரசு வந்து நடத்தப்படுகிற தாக்குதலை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குன்னா, அந்த மணலை கொள்ளையடிச்சாதான் அவங்களுக்கு லாபம் போகும். ரொம்ப ரொம்ப பெரிய பிளெயின் விஷயம் தான் அது. ஆக இன்னைக்கு அது கடற்கரை மணலாக இருக்கட்டும், ஆற்று மணலாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், ஏன் அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு தங்களுக்கு லாபம் இருக்குன்னு தெரியும். ஒன்று பொருளாதார ரீதியாக லாபம், இன்னொன்று பெருமாள் முருகன் மீது நடந்த தாக்குதலை ஏன் அரசு வேடிக்கை பார்க்குதுன்னா, கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக தங்களுக்கு ஓட்டு பெறுமோ அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு பயம் இருக்குது. ஒரு நோக்கம் எல்லாத்துமே அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம். நிச்சயமாக அது வந்து தன்னலன் சார்ந்த சுயநலம் சார்ந்த நோக்கமாக தான் இருக்குது. அதோடைய பொதுநலம் சார்ந்த நோக்கமாக இருக்க முடியாது. எப்படி நீங்கள் வந்து பெருமாள் முருகன் அவர்கள் வந்து எப்படி ஒரு கலெக்டர் நெகோசியேட் பண்ணலாம், என்ன அவசியம் அங்கே இருக்குது, அவங்க அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அரசு வந்து ஒரு புத்தக வழி இருந்துச்சுன்னா அதுக்கு முழுவதுமாக அதுக்கான கருத்துக்கு துணை நிற்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. கலெக்டர் கூப்பிட்டு அந்த சண்டை போடுறவங்களை கூப்பிட்டு மிரட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுக்கணும் ஒழிய பெருமாள் முருகனை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் அங்கே என்ன இருக்குது? அந்த அதிகாரத்தை யார் அவங்களுக்கு கொடுத்தது? அப்போ நாங்கள் எதுவுமே எழுதக்கூடாதா? அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதா? இந்த அரசுகளும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களும் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் நாங்கள் பேச வேண்டும், அதைத்தான் நாங்கள் எழுத வேண்டும், அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அப்போ கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குது? எங்கே ஜனநாயகம் இருக்குது? எங்கே இது இருக்குது? பேசாமல் டிக்டேட்டர்ஷிப்பாக சொல்லி நான் சொல்கிறத கேட்டு போன்னு சொல்லிட வேண்டியேன். அப்போ நீங்கள் ஒரு தன்னாட்சி, ஒரு தான் நினைக்கின்ற விஷயங்களை செய்யக்கூடிய அரசாக
சில நபர்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை பொதுவெளியில் இதுதான் சரியான விஷயமாக பரப்பக்கூடிய ஒரு சமூகத்தில் நிச்சயமாக இது போன்ற தாக்குதல்கள் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். இதில் அரசுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா அரசு ஜனநாயக அரசு, நமது பெயரால் நடைபெறும் மக்கள் ஆட்சி இது. அதாவது மக்களுக்காக மக்களால் சொல்லப்படுற ஒரு ஆட்சி அது. அப்போ அந்த அரசு இந்த போன்ற விஷயங்களை முனையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை. இப்போ இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடக்கும்போது தனிநபர்கள் மீதோ அமைப்புகள் மீதோ நடக்கிற பொழுது பொதுமக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க? இவங்க தனக்கான பிரச்சனைகளை தான் இவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஆதரவையாவது அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை, பொதுமக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் இல்லை. ஆனால் எதிர்ப்பதற்கான, அதை எதிர்த்து நீங்கள் சண்டை போடுவதற்கோ அல்லது ஒரு விழிப்புணர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப குறைவான வாய்ப்புகளாக இருக்குது. அவங்களுடைய அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவங்களுடைய சமூக பொருளாதார நடவடிக்கை ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுகிற பொழுது ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டிய அரசு நிர்வாகம், அதாவது நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள், ஓரளவு நடுநிலையாக இருப்பவர்கள் அரசு நிர்வாகம் என்பதே அனைவரும் அவங்களுடைய கை கருவியாக மாறிக்கிற சூழல். அப்போ ஜனங்களுக்கு என்ன வருதுன்னா, சார் சொன்ன மாதிரி, அதாவது பொதுவாக என்னன்னு சொன்னால் அவங்க லாபத்துக்காக செய்கிறாங்க. அது இவர்கள் வந்தால் இவர்கள் செய்வார்கள், அவர்கள் வந்தால் அவர்கள் செய்வார்கள் என்ற மனோநிலையிலிருந்து மக்கள் அதில் ஒரு முழுமையான எதிர்ப்பை காட்ட முடியாத சூழல் என்பது இருக்கிறது. ஆனால் அது இன்னைக்கு அதுதான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் முக்கியமான காரணமாக மாறுது. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பங்கு பெற வேண்டிய தேவை, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவை இன்னைக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. கருத்து ரீதியாக இது சரியில்லை என்று இருந்தாலும் அதை அவங்க அடுத்த ஆக்ஷனுக்கு வருவதற்கான முயற்சிகள் என்பதற்கான அந்த முயற்சிகள் நோக்கி போகணும். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. மக்கள் வரல, வந்தால் தான் இதை தடுக்க முடியும். இது ஏதோ இந்த மக்கள் பங்கு பெறவில்லை என்றால், எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா இந்த அரசு இதனுடைய நடவடிக்கை என்பது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, நமக்கு ஒப்புதல் இருக்குது அப்படின்ற முறைகளில் தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய பதில்கள் எல்லாமே இருக்குது. மக்கள் இப்போ நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் ரொம்ப அடுத்து கேட்டீங்கன்னா, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்கள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அன்பு நாள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதாவது நீங்கள் அவமானப்படுத்தவில்லை, சுத்தப்படுத்துவது என்பது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். முடிஞ்சு போச்சு. நீங்கள் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செவர் அது இன்னைக்கு நீங்கள் ஒரு செவர் என்பது இன்னைக்கு பெரிய அரசியலாக மாறியாச்சு. தினசரி எல்லா செவர்லையும் எங்கள் எழுத்து இருக்கணும். அந்த எழுத்தை யாரும் அடிக்கக்கூடாது. வேற யாராவது பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் சண்டே நடக்கக்கூடிய ஒரு களமாக ஏதோ ஒரு மெட்ராஸ்ன்ற ஒரு படத்தில் வந்தது ஒரு செவர், அது அது அந்த ஊரை கட்டுப்படுத்து, அதுதான் இது தமிழ்நாட்டை அது ஒரு ஊரை கட்டுப்படுத்துகிற மாதிரி அது சொல்லப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துகிற மாதிரி செவரு. அப்போ இந்த செவரு மட்டுமல்ல, நீங்கள் இன்னைக்கு ஒரு சாதாரண மக்கள் குடிநீர் பிரச்சனைக்காக ஒரு தட்டியை வைப்பதற்கு நீங்கள் 5 இடத்துல பர்மிஷன் வாங்கணும், 450 ரூபா கட்டணும். ஒரு குடிநீருக்கு, ஒரு குப்பை பிரச்சனைக்கு போராடினா 15 நாள் 1 மாதம் கழிச்சு ஒரு பிடிவாரண்டு போடுறாங்க ஜனங்கள். ஏதோ ஒரு வகையில் கோபத்தில் போய் நீங்கள் எங்களுக்கு குப்பை தொட்டி எடு, இல்லை தண்ணி கொடுன்னு இப்போ சாலை மறியல் பண்ணாங்கன்னா 1 மாதம் கழிச்சு கேஸ் வரும். அப்போ ஒரு தட்டி வைப்பதற்கோ தன்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கோ 10 இடத்துல கலெக்டர் வரைக்கும் போய் 10க்கு 10 ஒரு தட்டி வைக்கிறதுக்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று அமுல்படுத்தக்கூடிய அரசு நிர்வாகம், காவல்துறை, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்க வேணா எப்படி வேணா வைக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை மீறுகிற செயல் செய்கிற பொழுது இது தடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது. இது எதிர்ப்பதற்கு தான் மக்களுடைய இன்னைக்கு திரட்டல் அவசியமானது. மக்கள்கிட்ட எப்படி இருக்கு சுற்றுப்புறச்சூழலை பாதுகாக்கிறது, அதற்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தனிநபர்கள் அல்லது பல்வேறு இயக்கங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அநேகமாக 70-80% மக்கள் உடன்படுகிறார்கள். அவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியே போராடுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா தன் பயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வாழ்வாதார சிக்கலை எதிர்கொண்ட ஒரு கூடங்குளம் போராட்டத்தில் 2.25 லட்சம் பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. 2.25 லட்சம் பேர் வழக்கு. பாக்கியம் சொன்ன மாதிரி இல்லை, சமூக பொருளாதார காரணங்களும் பிரதான இடம் இருக்கு இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது அவங்களுடைய அதான் சொல்றேன், தன் பயங்கிறது அவங்க எல்லாம் நான் வாழணும், நான் சம்பாதிக்கணும், எனக்கு 2 நாள் வேலைக்கு போக முடியாட்டி எனக்கு சம்பளம் கிடைக்காது, நான் வாழ முடியாது, அதான் சொல்கிறாங்க. அப்போ தன் பயங்கிறது அதுதான் வருது. அப்போ நான் போயிட்டா ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா அப்போ என் குடும்பத்தை யார் பாப்பா, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ நிச்சயமாக சமூக பொருளாதார சூழ்நிலை தான் காரணம். அதையும் மீறி வெளிவரக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருக்கிறாங்க. வெளியே ஆமாம் இன்னைக்கு நாம் நம்ம விஷயத்தை பார்த்துட்டோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளை இந்த உலகத்தில் வாழ முடியாது, இந்த பூமியில் வாழ முடியாத விஷயத்துக்காக வெளியே போராடக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனால் நீ பார்க்க முடியும், இப்போ உதாரணமாக மேற்கு மண்டலத்தில் ஒரு காகித ஆலைக்கு எதிரான ஒரு காகித ஆலைக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அதில் தோழர் முகிலன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்கள நிச்சயம் பெரிய அளவு தாக்கப்பட்டாங்க, அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை தாக்கப்பட்டாங்க. அப்போ இது அரசு தனியானவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும். அந்த தனியார் ஆலைக்கு ஒரு லாப நோக்கம் அங்கே இருக்குது, அதுக்கு அரசு துணை நிற்குது.
மண்ணல் இடத்துல சில தனியார் நபர்கள் வந்து மண்ணல்றாங்க, அதுக்கு அரசு துணை நிற்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் ஒரு லாப நோக்கோ அல்லது ஒரு அரசியல் நோக்கோ, ஒரு வாக்கு வங்கி அரசியல் நோக்கோ நிச்சயமாக அரசுக்கு இருக்கின்றது. அதை அடிப்படையை வச்சு தான் அந்த விஷயங்களே இயங்குதே ஒழிய இதில் வந்து எந்த விதமான பொது வெகுஜன மக்களுக்காக போராடக்கூடிய அரசாக இன்னைக்கு இல்லை. அதுதான் உண்மை. அதான் இன்னைக்கு நாங்கள் நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் போகணும்னா போலீஸ் அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் நியூட்ரினோ திட்டம் ஆதரிச்சு கூட்டம் போட்டால் யார் போட்டாலும் போலீஸ் அனுமதி தர்றாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்க விஷயத்தை இதில் வந்து பார்க்கணும். 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையில ஒரு தேசிய கட்சி ஒரே விதமான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் நேற்று பேசியிருக்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாது அப்படிங்கிற இடத்துல கர்நாடகா அணை கட்டுவது தொடர்பாக பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக தமிழக விவசாயிகள் நிகழ்த்த போகிற அந்த கூட்டத்திலையும் போராட்ட ஆர்ப்பாட்டத்திலையும் காங்கிரஸ் கமிட்டி வந்து கலந்துக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. தேசிய கட்சிகளுக்கு தான் இது போன்ற சிக்கல்கள்லாம் இருக்கா? இல்லை, தேசிய கட்சிகளுக்கு இந்த சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். மற்ற மாநில கட்சிகளோட தேசிய கட்சிகளுக்கு அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இளங்கோவன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து என்பது ஏற்றக்கூடியது அல்ல. ஏன்னா தேசிய கட்சி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது தான் தேசிய கட்சி. ஆகவே அப்போ மாநிலங்களுக்கு இடையிலான வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தேசிய கட்சிகளுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கை அமுல்படுத்தக்கூடிய வேலைகள் சிரமமான விஷயம்தான். ஏன்னா நீங்கள் இப்போ சமீபத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய பிரச்சனைகளையொட்டி அவர் சொல்கிறார். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை வருகிற பொழுது காங்கிரஸ் கட்சியும் சரி அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் சரி ஒரே நிலைப்பாடை எடுக்கிற பொழுது கூட இது தவறு என்று அதை தீர்ப்பதற்கான முயற்சியில் கூட இந்த கட்சி இறங்கவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட நீங்கள் வந்து நீங்கள் இப்போ பல விஷயங்களில் மாறுபடுகிற பொழுது நீங்கள் அந்த விஷயங்களை அதை தீர்ப்பதற்கான முயற்சி, ஒரே நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு முடிவெடுத்து அதை அமுல்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கட்சி. ஆகவே கட்சியினுடைய முடிவாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணும். ஆனால் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இதோட நான் வாய்ப்பு அதிகம், ஒரே முடிவாக எடுப்பதற்கு அதை அமுல்படுத்தணும் வாய்ப்பு அதிகம். ஆனால் அதை விட்டு மாநிலங்களுக்கான இடையில பிரச்சனை வரும், வாக்குகளை மையமாக வைத்து நிலையெடுப்பதற்கான ஒரு இதை சொல்லியிருக்காரு. அது இது வந்து சரியான கருத்து. அப்படின்னா தேசிய கட்சியினுடைய அர்த்தமே இழந்து விடுகிறது. நீங்கள் தேசிய கட்சின்னு சொன்னால் ஒரு தேசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிலைப்பாடுகள் வேற இருக்கலாம். ஆனால் அந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய பொறுப்பு என்பது தேசிய கட்சிகளுக்கு அதிகமாக இருக்கிறது. மாநில கட்சிகள் முன்வைக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம், ஆதரவு அப்படின்னு ஒரு தேசிய கட்சி பார்க்க வேண்டியதா இருக்கிறதா, இல்ல எது சரி எது தப்பு அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதா, எப்படி பாக்குறீங்க? இல்லை, உண்மையான தேசிய கட்சியாக இருந்தால், வாக்கு வங்கி அரசியலை நோக்கி போகாத கட்சியாக இருந்தால், எது நியாயமோ பொது நியாயமோ அது மாதிரி தான் நிற்க வேண்டும். எது சரியோ அந்த விஷயத்து பக்கம் தான் வந்து நிற்க வேண்டும். அதில் வந்து வாக்கு கிடைக்கல அதெல்லாம் வந்து செகண்டரியாக தான் இருக்கும் அவங்க தேசிய கட்சியாக இருந்தால். ஆனால் இங்கே என்னென்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து காவேரியில் கர்நாடகா அணை கட்டினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எப்படி தமிழகத்தில் சொல்ல முடியும்? இல்லை கர்நாடகாவில் போய் எப்படி நீங்கள் வந்து அணை கட்ட வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஏன்னா அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்ச்சி சார்ந்த விஷயமாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்தியா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்தியா வந்து ஒரு பரிசோதனை முயற்சி. பல்வேறு தேசிய இனங்களும் கூட்டாக சென்று ஒன்றாக வாழ முடியுமா, ஒரு நாடாக இருக்க முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஒரு பரிச்சார்த்தமான முயற்சி. அந்த முயற்சி அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து தான் இருக்குது. அது நான் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகல, ஃபுல்லாக ஃபெயிலியராக ஆகல. ஒரு மாடல் அது, உலகத்துக்கே ஒரு புதிய மாடல் அது. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனையில் பார்க்கும்போது இப்போவே நீங்கள் இப்போ நியூட்டன் விஷயத்தில் எடுத்துக்கோங்க. அச்சுதானந்தன் வந்து கேரளாவை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் வந்து திட்டம் வேண்டாங்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த மார்க்சிஸ்ட்கள் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து எப்படி ஒரு விஷயமாக இருக்க முடியும்? அதான் எங்களை போன்றவர்கள்லாம் குழப்பமாக இருக்கும். கேரளா மார்க்சிஸ்டுகள் வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை தவிர அப்போ வந்து அவர் கட்சியில் இல்லையா, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்க வந்து எது சரியோ எது நியாயம், அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லும்போது அது தனிப்பட்ட கருத்து அப்படின்னு போய் ஈஸியா தட்டிட்டு போயிடலாம். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, அது தவறுன்ற விஷயத்தையும் எல்லா கட்சிகளுமே இந்த நிலைப்பாடு எடுத்துறாங்க. அதாவது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சொல்லும்போது அது தனிப்பட்ட கருத்து அப்படின்றது மாதிரியும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை சொல்லும்போது அது கட்சியோட கருத்தாகவும் சொல்றது அப்படிங்கிறது கட்சியில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது மட்டுமோடு நிக்கல. அவர் சொல்லி இருப்பது தவறு, அது கட்சி வந்து அனுமதிக்காதுன்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்றோம். அதுக்குள்ள அது சேர்ந்து இருக்கு. வெறும் ஏற்றுக்கொள்ள தனிப்பட்ட கருத்துன்னு சொல்வதல்ல. நாங்க இப்ப மத்திய கமிட்டியில கூட்டி இதுக்கான கருத்து. அப்ப நீங்க வந்து அப்ப இங்க முழுவதுமாக எல்லா தேசிய கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி அரசியல் மட்டுமே வந்து ஒரு பிரதான விஷயமாக இருக்கின்றது. அவர் வந்து எந்த மாநில நலம் சார்ந்து அவர்கள் செயல்படுவதில்லை அப்படின்னு தான் அவர் வந்து தெளிவா சொல்றாரு.
நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து வாக்கு தான் முக்கியம், ஓட்டு தான் முக்கியம், எங்களுக்கு மக்கள் நலனோ மாநில நலங்களோ தேசிய நலனோ முக்கியம் கிடையாது. அப்படி உங்களால் இருக்க முடியாட்டி நீங்கள் கலைச்சிட்டு ஒரு மாநில கட்சி ஆயிட வேண்டியதுதானே. உங்களை தேசிய கட்சிகள் ஒரு விஷயத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாட்டி பேசாமல் கலைச்சிட்டு நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸாகவும் கர்நாடகா காங்கிரஸும் இருந்துட்டு போக வேண்டியது. அப்புறம் தேசிய கட்சியை நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவு அவர்கள் இருக்க வேண்டும். இந்தியா என்கிற நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் தேசிய கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் ஒற்றை முடிவாக எடுக்க வேண்டும். அவ்வளவுதான் அந்த விஷயம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு எடுத்தா, ஒருவேளை அதே கட்சி மத்தியில ஆட்சி அதிகாரத்துல உட்கார பொழுது என்ன மாதிரியான முடிவு எடுக்க முடியும்? அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடைக்காத ஒரு சூழல் தான் ஏற்படுமா? ஆமா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தேசிய கட்சி அப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது, எடுக்க முடியாது. எடுத்தான்னு சொன்னா நீங்க வந்து ஆளுங்கட்சி நீங்க ஆட்சிக்கு போன பிற்பாடு இந்த பிரச்சனைகள் என்பது தீர்ப்பதற்கு பதிலாக மோதல் அதிகமாகும். இப்போ ஆட்சியிலுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே என்ன பேசியதோ அந்த பேசியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவங்க போய் அதை பண்ண முடியாத சூழல்ல இருக்காங்க. பட் அடுத்து என்னன்னு சொன்னா, 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வருகிற பொழுது மத்திய அரசுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு இருக்கு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதில் மக்கள் பார்த்து கொள்வார்கள். அவங்க 2 பேரும் மோதி சண்டை போட்டு முடித்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய போக்கு இருக்கு. அப்போ நீங்க எந்த கட்சியாலும் இந்தியா முழுவதுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது. அது அப்படி தீர்ப்பதற்கான வாய்ப்பில்லாத சூழல் ஏற்படும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க சமீப காலங்களில் இந்த கட்சியினுடைய கொள்கைகளில் ஏற்படக்கூடிய நெருக்கடி என்பது இந்த மாதிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்க வந்து துணிச்சலா வர தயாரா இல்லை. ஏன்னா அதுதான் நீங்க முக்கியமா அவர் சொன்ன மாதிரி நீங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணை கட்டாதுன்னு அங்கே சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயத்தை அமுல்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்போ அங்கே என்ன வருதுன்னா, நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு சொன்னால் அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னால் இதுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும் அப்படின்ற சூழல் அவங்களுக்கு வருது. அப்போ இந்த வாக்கு வங்கியை மையமாக வைக்கிற பொழுது மக்களிடையிலான மோதலாக மாற்றுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, மக்களுக்கு இடையிலான மோதலாக மாற்றி ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த கருவி ஜனங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது. வாழ்வாதாரம் மட்டுமல்ல, ஒரு வெறுப்புணர்வை ஊட்டக்கூடிய சமூகமாக மாற்றக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சொன்னார். அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு இந்தியா வந்து ஒரு இந்திய நாடுன்ற முறையில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்ட அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கணும்னு சொன்னால் இந்த நிலைப்பாடு என்பது அதுக்கு பொருந்தாது. இது உடைக்கிறதுக்கான அல்லது மேலும் செய்வதற்கான நிலைப்பாடாக இருக்குமே தவிர பலப்படுத்துவதற்கான நிலைப்பாடாக இது இருக்காது. நீட்டுணவு திட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திரு வைகோ தொடர்ந்த வழக்கில் இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து ஒப்புதல் சான்றிதழ் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒரு சின்ன வெற்றியாக தான் வந்து பார்க்குறோம். அதாவது இது நாள் வரைக்கும் ஒரு அரசு திட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால தடை விதித்ததாக நான் படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. முன்னாடி நடந்திருக்கலாம். அஃபிஷியலாக ஸ்டே கொடுத்தது கிடையாது. வாய்மொழியில் சொல்லியிருக்காங்களுடைய அஃபிஷியலாக ஸ்டே கொடுத்தது கிடையாது. ஒரு சின்ன ஒரு வெற்றியாக தான். அந்த வெற்றி தற்காலிகமானது தான், நிச்சயமாக தெரியும் எல்லாத்துக்கும். ஆனால் இது வந்து ஒரு முதல் கட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அரசுகளை கேள்வி கேட்க முடியும், அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமாக தான் இதை வந்து பார்க்குறோம். கடந்த சில மாதங்களாக அந்த பகுதியில் சென்று பல்வேறு மக்களிடம் பேசி பல்வேறு மக்களிடம் கருத்துக்கள் கேட்டு அவர்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். நிச்சயமாக இந்த திட்டம் வரக்கூடாது, அவருடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி போராடக்கூடிய மக்களுக்கும் போராடக்கூடிய இயக்கங்களுக்கும் போராடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் இது பெரிய ஒரு ஊக்கமாக தான் இருக்கும். நிச்சயமாக நீட்டுணவு திட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பத்திலிருந்தே ஆதரித்து வருகிறது. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தீர்ப்பு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் என்பது தான் அந்த இடைக்கால தடை. நியூட்ரினோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அது ஒரு விஞ்ஞான சயின்ஸ் ஆராய்ச்சி கூடமாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோமே தவிர அது மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக நாங்கள் அதை பார்க்கல. ஏன்னா நீங்கள் ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்றது வருகிற பொழுது, ஒரு வளர்ச்சி திட்டம் போடுகிற பொழுது அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு, பெரும்பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது மாற்று ஏற்பாடு செய்ய முடியாத சூழல் வருகிற பொழுது அந்த வளர்ச்சி திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற நிலை எடுக்கலாம். இன்னொன்று, இப்போ நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டம், இது வந்து ஏராளமான தேசியம் சார்ந்த பல விஷயங்களை முன்வைக்குது. உணவு பாதுகாப்பை முன்வைக்குது, நீங்கள் வெளியேற்றம் சம்பந்தமான விஷயங்களை. அப்போ இது பல அம்சங்களோடு உள்ளடக்கிய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆகவே அது வந்து எதிர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் நியூட்ரினோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சயின்ஸ் ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சி அப்படின்ற முறைகளில் தான் அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம்.
பட் அந்த திட்டத்தை வரவேற்கிற பொழுது இப்போ வந்து கொடுத்துருடைய என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மக்கள் மத்தியில் இது வந்து அதிகமாக என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும், இதுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், இதனால் என்ன பயன் அப்படின்ற விஷயத்தை மக்களிடம் கொண்டு விளக்குவதற்கான ஒரு ஏற்பாடு இன்றைக்கி அரசு நிர்வாகத்திடம் இல்லை. அது வந்து எந்த அளவுக்கு போயிடுதுன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே முதல் தலைப்பில் பேசின மாதிரி மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்களுக்கு சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடை சொல்வதும், அரசு செய்ய வேண்டிய பணியை சட்ட ரீதியாக மட்டும் அப்படின்ற முறையில் நிர்வாக ரீதியாக மட்டும் செய்யக்கூடிய ஏற்பாடு மாவட்ட நிர்வாகம் தரப்புல, கல்லூரி பேராசிரியர்கள் தரப்புல, விஞ்ஞானிகள் தரப்புல நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் அது என்னன்னு சொன்னா அது சில விஞ்ஞானிகளிடம் விட்டுறாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய சில அதிகாரியிடம் விஞ்ஞானியிடம் விட்டு விடுறாரு தவிர, அதை கடந்து அரசு அதற்கான முயற்சி மாற்று கருத்து வருவதை கன்வின்ஸ் பண்ணுவதற்கான முயற்சி ஒன்று இருக்குல்ல. அதிகாரிகளை தாண்டி விஞ்ஞானிகளுக்கு தானே நிபுணத்துவம் சொல்றாங்க. அது அவங்களுடைய இப்போ நீங்க அது முழுசா நடக்கல. பட் இதன் மீது மக்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு அச்சம் என்பது, அது அரசியல் கட்சி சார்ந்து எழுப்பப்பட்டாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து பசுமை இயக்கங்கள் மூலமாக எடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜனங்களை நீங்கள் வந்து சொல்வதற்கான ஏற்பாடுகளை, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை அரசு நிர்வாகம் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பது. ஏற்கனவே சொன்னார், உதயகுமார் விஷயத்தையும் சொன்னார். உதயகுமார் விஷயத்தில் கூட நீங்கள் வந்து அரசு வந்து வழக்கு போடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது. வேற இன்னொரு எண்டு இவர்கள் பணம் எங்க அப்படி போயிட்டாங்களே தவிர மக்களுடைய அச்சத்தை போகக்கூடிய வேலைகளை செய்யல. அமைப்புகள் சரியா செய்யல அப்படிங்கறதுனால சில அமைப்புகள் குழப்பறாங்க இல்ல. ஆமா, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆமா நாங்க ஏன் வரவேற்கிறோம்னு சொன்னா, இது மக்களை பாதிக்காத ஒரு திட்டம் என்ற முறையில தான் வரவேற்கிறோம். அப்புறம் ரெண்டாவதாக ஒரு சயின்ஸ், ஒரு யூஸ்ஃபுல்லான விஞ்ஞான ஆராய்ச்சி, இது உடனடியாக நாளைக்கு நீங்க வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நாளைக்கு பயன் கிடைக்கின்ற விஷயம், ஒரு நீண்டகால சயின்ஸ் ஆராய்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சி இது. இது வந்து மக்கள் அதிகமாக பாதிக்கப்படாத ஒரு பகுதியை தேர்வு செய்து இதை கொண்டு போய் நடத்துறாங்க என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நேரடியாக உங்க மீது குற்றச்சாட்டு இல்லைன்னா கூட மறைமுகமான குற்றச்சாட்டு நிச்சயமா அவர் வந்து சொல்றாரு. அதாவது அரசு அந்த வேலையை செய்ய ஒழிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அரசை விட விசுவாசமாக அந்த ப்ராஜெக்டான தேவைகளை மக்களிடம் பயங்கரமாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்துகின்ற கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி தர்றாங்க. ஆனால் எங்களை போன்ற அமைப்புகள் நடத்துகின்ற நீட்டு எதிர்ப்பு கூட்டங்கள் போலீஸ் அனுமதி தர்றது கிடையாது. இது வெட்ட வெளிச்சமான உண்மை. அப்போ அவங்க யார் அரசுக்கு விசுவாசமாக இருக்காங்கிற விஷயம் அவங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையில் இந்த திட்டத்தை ஏன் வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த திட்டம் குறித்த அச்சம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட பணிகளை நம்ம குறைச்சு மதிப்பு, அறிவியல் இயக்கத்தை நடத்தியவர்கள் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதான் எங்க வருத்தமே. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவங்க இன்னைக்கு இது வந்து அரசு செய்ய வேண்டிய வேலை. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு என்ன வேலை இருக்குதுங்க? தமிழ்நாடு அறிவியல் இயக்கமோ இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ என்ன வேலை இருக்கு? அரசு செய்ய வேண்டிய வேலை. ஐயோ ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து பேசட்டும், மோண்டால் அவர்கள் பேசட்டும், அது நான் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லட்டும். உங்களுக்கு என்ன வேலை இருக்காங்க? இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல நீங்க பிரச்சனை அதல்ல, பிரச்சனை அதல்ல. இந்த திட்டம் குறித்த அச்சம் இருக்குது. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் அமைய இருக்கின்ற இடம், ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து ஒரு சமூக பொருளாதார பலன்கள் என்ன. இந்த மூணு ஆங்கிலையும் நம்ம எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் இதை தான் பார்க்கணும். முதல் விஷயம், இந்த திட்டம் அமைய இருக்கின்ற இடம். அது வந்து உலகத்தில் யுனெஸ்கோவால் ஒரு பல்லுயிரம் சம்பந்தப்பட்ட ஒரு காப்பாற்றப்பட வேண்டிய பகுதியாக, ஒரு ஹெரிட்டேஜ் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா, இரு நாடுகளுக்கு இடையே போர் நடந்தா கூட அங்க நீங்க குண்டு போடக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் டன் பாறைகளை உடைத்து 5 லட்சம் கிலோ வெடிபொருட்களை பயன்படுத்தி அடுத்த 3 ஆண்டுகள் நீங்க செய்ய போனீங்கன்னா அது எவ்வளவு விதமான பாதிப்புகளை ஏற்படுது நீங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த பாதிப்புகள் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், இதில் சுற்றுச்சூழல் எந்த விதமான தாக்கங்கள் ஏற்படும், அதை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணணும். என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுங்கிற ஸ்டடி, சுற்றுச்சூழல் தாக்கீட்டு அறிக்கை. அதை யார் செய்யணும்னா, அரசால் தேசிய குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அதை செய்ய வேண்டும். ஆனால் நியூட்ரினோ பொறுத்த மட்டில் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி நேச்சுரல் ஹிஸ்டரி, சாக்கோன் என்கிற அமைப்பு, பறவைகளை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதுக்கான இஏஏ பண்ணியிருக்காங்க. அந்த சலீம் அலி ஃபவுண்டேஷன் ஒரு அக்ரெடிட்டட் ஏஜென்சியே கிடையாது. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் தாக்கீடு அறிக்கைகளை செய்வதற்கான தகுதி இல்லாத ஒரு அமைப்பு. அப்ப அவங்களே அந்த அறிக்கையை சொல்லியிருக்காங்க, நாங்கள் பிளாஸ்டிங் பற்றியோ, அந்த பிளாஸ்டிங் வெடி வச்சு தகர்க்கிறது பற்றியோ, அந்த வெடி வச்சு தகர்ப்பதனால் இந்த சுற்றுச்சூழல் எந்த விதமான மாசுகள் ஏற்படும் என்பதை பற்றியோ நாங்கள் படிக்கவில்லை. 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் டன் பாறைகள் வெட்டி எடுக்கப்படும் சொல்றீங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா, 90% பாறைகள் முழுமையாக தான் வெட்டி எடுக்கிறாங்க. விலையுயர்ந்த கிரானைட் கற்கள். அதை வந்து விற்கிற பொழுது அரசுக்கு வருமானம் கிடைக்கும். மீதி இருக்கிற 10% துகள்களும் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அரசுக்கும் வருமானம் கிடைக்க போகிறது, கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்த போறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இது என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? நீங்க 2001 வந்த ஜப்பானின் ஃபுகுஷிமா பகுதியில் வந்த நிலநடுக்கத்தோட ஆஃப்டர் ஷாக்ஸ் பிப்ரவரி 17 வந்திருக்கு.
பிப்ரவரி 17 இந்த பிப்ரவரி 17 2015 ஜப்பானின் வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. ரிக்டர் ஸ்கேலில் 6.9 அளவுக்கு வந்துச்சு. அது ஜப்பானுடைய சிஸ்மாலஜிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா 2011 வந்த நிலநடுக்கத்தோட ஆஃப்டர் ஷாக்ஸ். ஆக நீங்க இவ்வளவு பாறைகளை வெடிவைத்து தகர்க்கும் போது அது எந்த மாதிரியான ஒரு வேவ்ஸை கிரியேட் பண்ணும், அந்த வேவ்ஸ் எங்க போய் இம்பாக்ட் பண்ணும். 12 அணைகள் இருக்கு, முல்லை பெரியார், இடுக்கி, வைப்பார், வைகை போன்ற 12 அணைகள் அங்க இருக்குது. இது எந்த மாதிரி வேவ்ஸ்லாம் போய் அங்க இம்பாக்ட் பண்ணும். 1 லட்சம் டன் தூசி வரப்போகுது. 10 லட்சம் டன் பாறைகளை உடைக்கும் போது 1 லட்சம் டன் தூசி வரப்போகுது. அந்த தூசி எந்த விதமான நீர்நிலைகளை பாதிக்கும், நிலத்தடி நீரை எப்படி பாதிக்கும். 5 லட்சம் கிலோ வெடிமருந்து பயன்படுத்த போறாங்க. அது எப்படி இந்த நைட்ரேட் தான் வெடிமருந்து, அது எப்படி கிரவுண்ட் வாட்டர் ரியாக்ட் பண்ணு சொல்லி எந்த விதமான ஸ்டடியும் பண்ணல. ஏன்னா அது அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி ஸ்டடி பண்ணிக்கணும். நிச்சயமாக ஸ்டடி பண்ண பிறகுதான் ஒரு சுற்றுச்சூழல் தாக்கீடு அறிக்கை செய்வதற்கு குறைந்தபட்சம் 1.5 to 2 வருஷ காலமாகும். ஆனா இவங்க வெறும் 3 மாசம் தான் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு இதுதான் இந்த திட்டம் மூலம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு வெளிப்படையாக சொல்வதற்கு அரசு தயக்கம் காட்டுது. அதாவது பல விஷயங்கள் வெளிப்படையா இருக்கிறது. விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப வந்து அரசுனுடைய அந்த அரசு சார்ந்த திட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயமும் வெளியிலிருந்து சொல்லக்கூடிய விஷயமும் ரெண்டும் முரண்படுது. இப்போ என்ன முதல்ல என்ன கிளியர் பண்ணுறேன்னா, சயின்ஸ் ஃபாரத்துக்கு என்ன வேலை, சயின்ஸ் ஃபாரத்துக்கு அதான் வேலை. சயின்ஸ் ஃபாரம் சயின்ஸை முன்னெடுத்து செல்லக்கூடிய வேலைகள் தான் செய்யும். நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ஃபாரம்னு ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து அது வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் இந்த ஒரு நியாயமான ஒரு திட்டத்தை அது போராடக்கூடாது அல்லது அது விளக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீங்கள் நாளைக்கு மூட நம்பிக்கை சம்பந்தம் இல்லை ஒரு விஷயங்கள் இல்லை. நான் பேசுறேன் அடுத்து என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. எப்படி ஒரு ஏஜென்சி செஞ்ச அதெல்லாம் கிடையாது. சயின்ஸ் ஃபாரம் ஒரு இல்ல ஒரு அன்அக்ரெடிட்டட் ஏஜென்சி செஞ்ச ஒரு EA தூக்கிட்டு எப்படி சயின்ஸ் ஃபாரம் போக முடியும்? நான் சொல்றேன் இந்த அறிக்கையை கொடுங்க. சயின்ஸ் ஃபாரம் இவர் என்ன சொல்றாருன்னா, சயின்ஸ் ஃபாரம் நடத்துற கூட்டத்துக்கு போலீஸ் அனுமதி கொடுக்குது. ஆமா, நாங்க நடத்துற கொடுக்கல. கேளுங்க, நான் சொல்றேன். நாங்க போய் அனுமதி கேட்டோம். நீங்க என்ன பேச விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா அது தப்பு. ஏன்னா மாற்று கருத்தை சொல்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதை நாங்க இன்னைக்கு வலியுறுத்துறோம். நீங்க மாற்று கருத்தை சொல்வதற்கு அனுமதி கொடுக்கல, ஆகவே சயின்ஸ் ஃபாரத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது விஷயம், இது இப்ப நீங்க சென்னையில மெட்ரோ நடக்குது, மெட்ரோவுக்காக கீழே வந்து போடுறாங்க. இப்ப இதனுடைய பாதிப்புகளை ஆய்வு பண்ணி தான் நீங்க வந்து பண்றாங்க. இதுல பாதிப்பு இருக்கான ஜனங்களுக்கு பாதிப்பு இருக்கு. இது ஒரு வளர்ச்சி திட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க நியூட்டனை பொறுத்தவரை இவர் சொல்ற மாதிரி 8 லட்சம் டன் அந்த ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்ற 450 டன் நீங்க வெடி மருந்துகள் பயன்படுத்தப்படும். 450 டன் பயன்படுத்தப்படும். லட்சக்கணக்கில் சொல்ற 450 டன் பயன்படுத்தப்படும். ஒண்ணு. இரண்டாவதாக, நீங்க இந்த பாறை என்பது கீழே பூமிக்கு அடியில் அல்ல, நீங்க பக்கவாட்டில் செய்யக்கூடிய நீங்க அந்த குகை பக்கவாட்டில் செய்கிற பொழுது இதனுடைய வெடித்திறன், நீங்க வெடித்திறன் என்பது நீங்க அந்த வாயில் வரைக்கும் தான் கேட்குமே தவிர, அது இவரு சொல்ற மாதிரி 12 அணைகள் ஃபுகுஷிமா, நான் அப்புறம் சொல்றேன், 12 அணைகளை பாதிக்கும், நாளைக்கு பூகம்பம் ஏற்படும் என்ற விஷயத்தை சொல்றாரு. அப்போ இதனுடைய வெடி அந்த அதிர்வுகள் என்பது 500 மீட்டர் வரைக்கும், நீங்க 500 மீட்டர் வரைக்கும் தான் அந்த வெடிச்சத்தம் இருக்கும். சம்பந்தமான பயம் மக்கள்கிட்ட இருக்கிறது. அவங்க வந்து இது சம்பந்தமா சாலை மறியல் பண்ணுகிற பொழுதோ இல்ல பிரச்சனைகள் எழுப்புற பொழுதோ அவர்கள் மீது வழக்கு போடுவது எந்த விதத்துல அதுதான் நான் சொல்றேன். நான் அதுல உடன்படவே இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ஆய்வுகள் சம்பந்தமான தகவல்கள் இருக்குல்ல, தகவல்களே அடிப்படையிலே முரண்பாடான தகவல்களா இருக்கு. என்னுடைய கொஸ்டின் என்னன்னு சொன்னா, பூமிக்கு அடி இவர் சொல்றதை விட நான் பல மடங்கு அதில் கேள்விகள் ஜனங்கள்கிட்ட கேள்விகள் இருக்கு. ஆனால் பூமிக்கு அடியில் இல்ல பக்கவாட்டில் போடுவது, அதனுடைய வெடித்திறன் என்பது அதிர்வு என்பது 500 மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து 1 மில்லி மீட்டர் அதிர்வுகள் ஏற்படும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, மூணாவது, நீங்க இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய நீங்க பெரியார் டேம், இப்ப ஃபுகுஷிமா சொன்னார், உலகத்துல நீங்க பூகம்பம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, ஒன்னு அதிகமா நீரை எடுத்தா, இன்னொன்னு அதிகமா நீர் தேக்கத்தை பண்ணினால் நீங்க அதை வச்சுதான் நீங்க இப்ப பெரியார் டேம்ன்றது கேள்வி எங்க வருது, நீர் அதிகமாக தேக்கிற பொழுது பூகம்பம் ஏற்படும். அப்ப அதை வச்சுதான் பயன்படும். அப்ப உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பெரியார் டேம் வந்து சொல்லியுடைய தீர்ப்புலாம் தவறுன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு. ஆகவே நமக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, இது சொல்லக்கூடிய அம்சங்கள்ல பக்கவாட்டில் நீங்க போய் அதிர்வுகள் என்பது இந்த டேமை ஏற்படுத்துன்றது இல்லை என்பது தெரியப்படுத்தப்பட்டாங்க. சொல்றாங்கல்ல, அது எப்படி சொல்றாங்க, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல சொல்லிருக்கணும்.
அதை படிச்சுக்கணும். அதை நாங்க படிக்கவே அவங்களே சொல்லிட்டாங்க. எந்த நிறுவனம் அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுச்சோ அந்த நிறுவனம் பிளாஸ்டிங்கால் ஏற்படக்கூடிய விபத்து விஷயங்களை நாங்கள் ஸ்டடி பண்ணல. இட் இஸ் நாட் அண்டர் ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி சொல்றாங்க. அப்புறம் எப்படி சொல்றாங்க? சொல்ல முடியாது. நான் ரிப்போர்ட் தரேன். அந்த நிறுவனமே தவறான நிறுவனம் நாங்க சொல்றோம். அது நாங்க ஆர்டிஐ ரிப்போர்ட் ஒரு அறிவியல் ஆய்வகம் அமைக்கிற பொழுது அரசு வந்து விஞ்ஞானிகளை விட்டு விளக்கம் கொடுக்க சொல்லலாம், கருத்து கேட்பு கூட்டம் நடத்தலாம், மாவட்ட நிர்வாகம் மூலமா விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தலாம். இதுதான் அரசு இல்ல ஆய்வு பண்ணோம். நீங்க அதை எப்படி கருத்து நடத்துவீங்க? ஒரு ஆய்வு ஒரு 2 வருஷம் ஸ்டடி பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வச்சுட்டு தான் மக்கள்கிட்ட பேச முடியும். ஒவ்வொரு கடைசி குடிமகனுக்கு வரைக்கும் இது சம்பந்தமான ஒரு புரிதலை ஏற்படுத்துற வரைக்கும் அரசு தொடர்ந்து இந்த விஷயத்துல இறங்கி போய் செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க எப்படி மக்கள்கிட்ட போய் பேச முடியும்? ஒரு ஆய்வு அறிக்கை செய்யணும் இல்லையா? ஒரு ஸ்டடி பண்ணணும்ல. நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஸ்டடி பண்ணணும். நீங்க இன்னைக்கு வந்து நான் வந்து 5 லட்சம் கிலோ வெடி மருந்துங்கிறேன், அவர் வந்து 450 டன்னுங்கிறாரு. 4.5 லட்சம் கிலோன்னு சொல்றாரு. பெரிய வித்தியாசம் இல்லை. எப்படி சொல்றா? 10 லட்சம் ரூபாய் இல்லங்க, ஜஸ்ட் 1 மில்லியன் ரூபீஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். 100 கோடி ரூபாய் இல்லங்க, ஜஸ்ட் 1 மில்லியன் ரூபீஸ் அப்படி சொல்ற மாதிரி தான். அப்ப எந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் பாதுகாப்பான திட்டம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ஏன்னா எந்த நிறுவனம் அந்த சுற்றுச்சூழல் தாக்கி அறிக்கை செய்ததோ அரசு அந்த நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. சலீம் அலி ஃபவுண்டேஷனுக்கு ஐஎன்ஓ ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து அந்த ஆர்டர் தரார். என்னது? இந்த சுற்றுச்சூழலில் இந்த திட்டம் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் நீங்க ஸ்டடி பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த ஸ்டடி பண்ண நிறுவனத்தோட அறிக்கையில் தெளிவாக நாங்கள் இந்த பிளாஸ்டிக்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையோ அல்லது விஷயங்களையோ நாங்க ஸ்டடி பண்ணல அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஐஐடி மும்பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் மொத்தம் 24 பெரிய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அரசு ஆராயாம தான் உள்ள போயிருக்கும். நீங்க ஆமா, அதனால கேஸ் சுற்றுச்சூழல் அனுமதி தப்புன்னு ஏன் சொல்றோம்? ஏன் சொன்னா இந்த சலீம் அலி ஃபவுண்டேஷன் பறவைகளை படிக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுக்கு தகுதி கிடையாதுங்க செய்யறதுக்கு. பறவைகளை படிக்கக்கூடிய நிறுவனம், அந்த பறவையோட மைக்ரேஷன் எப்படி இருக்குது, அந்த அவங்களுடைய வாழ்விடங்கள் எப்படி இருக்குது அப்படி பார்க்கக்கூடிய நிறுவனம். ஒரு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த திட்டத்தினால் அந்த அணைகள் எப்படி பாதிக்கப்படும், எவ்வளவு தூசி வரும், நீர்நிலை எப்படி பாதிக்கப்படும், அங்க இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா எப்படி பாதிக்கப்படும், நிச்சயமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு நிறுவனம் அதை செய்யலன்னு அவங்களே சொல்லும்போது இவங்க எப்படி சொல்ல முடியும்? இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு குண்டூசி கூட நீங்க குத்தக்கூடாது. ஏன்னா அது பாதுகாக்கப்பட்டபடியாக மாதவ் காட்கில் அறிக்கை சொல்லியிருக்கிறது, கஸ்தூரி ரங்கன் அறிக்கை சொல்லியிருக்கிறது, யுனெஸ்கோ சொல்லியிருக்கிறது, இந்தியா ஹேக் கன்வென்ஷனில் கையெழுத்து போட்டிருக்குது. ஒரு சாதாரண விஷயம், ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அர்த்தம் இருக்கு. ஆனால் இங்க 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் மதிகட்டான் சொல்லுகிற ஒரு நேஷனல் பார்க் இருக்கு. அந்த நேஷனல் பார்க்கை சுத்தி 10 கிலோமீட்டருக்கு நீங்க எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. இது ஒரு சட்டம், இது நீதி. இது அதை கூட ஃபாலோ பண்ணாம இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, எல்லாம் பாதுகாப்பு சொன்னா எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? இது ஒண்ணு. இது சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம். இது ரொம்ப பொதுவா விஷயத்தை வந்து நீங்க வந்து பேசக்கூடிய விஷயம். அந்த சுற்று வட்டாரத்தில் விலங்கினங்கள் நீங்க வந்து அதாவது ஏன் வந்து அவங்க வந்து பைகாரால இருந்து இங்க மாத்தினாங்க, அந்த காரணங்கள்லாம் தெரியும். பட் விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுவாக ஒரு திட்டத்தை எதிர்ப்பு இருக்கு. இந்த திட்டத்தினால் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மேற்கு மலர்ச்சி அந்த தொடர் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கஸ்தூரங்கன் அறிக்கை அதுக்கு முழுக்க நீங்க அதை எதிர்த்து கேரளால மிக போராட்டம் நடைபெற்றது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த திட்டம் என்பது இந்த மேற்கு மலர்ச்சி அந்த திட்டத்துக்குள்ள ஏராளமான அனுமதி வாங்கப்பட்ட திட்டங்கள் இருக்கு. இது வந்து இந்தியா மட்டுமல்ல, ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி கூட அவ்வளவுதான். இது வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, இதை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மாற்று கருத்தில், ஆனால் எந்த வளர்ச்சி திட்டமும் கூடாது, எந்த ஆராய்ச்சியும் கூடாது என்ற முறைகளில் இருந்து அணுகுவது தவறு. முதல்ல இவர் என்ன பார்க்கணும்னு சொன்னா, சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து அனுமதி வாங்கவில்லை. இந்த அனுமதியில ஒரு குளறுபடி நடந்திருக்கிறது. ஏன்னா அது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதிக்கு அப்ளை பண்ணவங்களும் அவங்க பயன்படுத்திய வார்த்தைகள் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இப்ப அதன் மீது தான் நிக்குது. நீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நாளைக்கு கிளியர் பண்ணிட்டு அந்த திட்டத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தடையே அதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை அனுமதி, அதுக்கு மேல இது ஆய்வு பண்ணல, அவங்க பண்ணல, இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் நீங்க 24 அமைப்புகளும் சேர்ந்து ஆய்வு செய்துதான். இல்ல நீ கேளுங்க, சொல்லுங்க. நீங்க டேம் இடிஞ்சிடும், ஃபுகுஷிமா நீங்க டேம் செயல்பாடு எல்லாமே அமெரிக்காவின் திட்டம். இது அமெரிக்கா இந்தியா ஆதரிச்சு ஓட்டு போட்டவர் இல்ல, நீங்க இல்ல 1 2 3 ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க அமெரிக்கா பத்தி பேசுறாங்கன்னு பாத்துக்கிறீங்களா? யார் அமெரிக்கா பத்தி பேசுறாங்க? நாங்க 1 2 3 தப்பு நாங்க சொன்னோம். இந்தியா பேஸ்ட் நியூட்டன் அப்சர்வேட்டரி, இந்தியா பேஸ்ட் நியூட்டன் அப்சர்வேட்டரி, இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நடக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கு இது ஒரு பகுதி, அவ்வளவுதான். இது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த நியூட்ரினோ என்பது இயற்கையில் வரக்கூடிய துகள், அது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை மட்டும் இவங்க படிக்க போறது இல்லை. இவங்க வந்து
ஆர்டிபிஷியலி மேனுஃபேக்சர் நியூட்ரினோஸ் ஃபெர்மி லேபில் யார் அணுகுண்டா தயாரிச்சாங்களோ அந்த என்ரிகோ ஃபெர்மியின் பேரில் அமையிருக்கின்ற ஒரு தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நியூட்ரினோக்களை படிக்க போறாங்க செகண்ட் ஃபேஸ்ல. அது வந்து அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணது இந்தியன் சயின்டிஸ்ட் அலாங் வித் இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட். அதாவது ஃபெர்மி லேப்ல இருந்து நியூட்ரினோ வரும், ஐரோப்பியில அந்த நியூட்ரினோக்கள் வரும், ஆர்டிபிஷியல் நியூட்ரினோஸ், ஜப்பான்ல இருந்து ஆர்டிபிஷியல் நியூட்ரினோஸ் வரும், சவுத் போல்ல இருந்து ஆர்டிபிஷியல் நியூட்ரினோஸ் வரும். இந்த பொட்டிபுரம் என்கிற இடம் ஒரு மேஜிக்கல் பேஸ் லைன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இந்த 4 இடத்துல இருந்தும் தோராயமாக 6900 கிலோமீட்டர் இருந்து 7200 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பொட்டிபுரம் அமைஞ்சிருக்கு. 4 இடத்துல இருந்தும். அப்ப 4 இடங்கள்ல இருந்தும் ஆர்டிபிஷியலி ப்ரொடியூஸ் நியூட்ரினோஸ் அனுப்பும்போது ஆர்டிபிஷியலி ப்ரொடியூஸ் நியூட்ரினோஸ் அதிகமான ஆற்றல் கொண்டவை, அதிகமாக அடர்த்தி கொண்டவை, கோலிமேட்டட் ஆகும். துல்லியமாக 7200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பொட்டிபுரத்தை நோக்கி வர முடியும். அப்ப அதிகமான ஆற்றல் கொண்ட ஒரு அடிப்படை துகள் வேறு ஒரு பொருளுடன் வினைபுரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான் நாங்க சொல்றோம். அந்த வாய்ப்புகள் நடந்தால் அங்க கதிர்வீச்சு இருக்கும். இது நாங்க சொல்ற அறிவியல். நாங்க ஒன்னும் அறிவியல் இல்லாம பேசல. இந்த திட்டத்தை முழுவதுமாக 20 வருடங்கள் கழித்து 25 வருடங்கள் கழித்து நியூட்ரினோ வெப்பன்ஸ் வரப்போகுது. நியூட்ரினோ ஆயுதங்கள் வரும். கவுண்டர் வெப்பன்ஸ் ஃபார் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க சொல்றாங்க. அதாவது அணு ஆயுதங்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் நியூட்ரினோவால் பயன்படுத்தி செய்வாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 7200 கிலோமீட்டருக்கு ஃபெர்மி லேப்ல இருந்து பொட்டிபுரத்தை நோக்கி அவர்கள் நியூட்ரினோ கதிர்களை அனுப்ப முடியும் என்றால் அவர்கள் எங்க வேணுமோ அந்த கதிர் அனுப்பிச்சு அந்த அணு ஆயுதங்களை செயலுக்க செய்ய முடியும். இது கவுண்டர் வெப்பன்ஸ் தான். அதாவது அந்த அணு ஆயுதத்தை நீங்க நியூட்ரினோனுடைய ஆய்வினுடைய இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய மைய கரு என்னன்னு சொன்னா பிக் பேங் தியரி ஒட்டி தான். நீங்க அதாவது அணு ஆயுதத்தை அழிக்க முடியும் என்ற ஒரு கருத்து மேலோங்கி. ஆனா அந்த அணு ஆயுதத்தை அழிக்கிற பொழுது அதுல பெரும்பகுதி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலேயே வெடித்து விடும். ஆகவே யாரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஆய்வினுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல ஆய்வு என்பது நீங்க ஒரு மலையில ஒரு பாறைக்கு உட்பட்ட மலைக்குள்ள நியூட்ரினோ சம்பந்தமான ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு என்னன்னு சொன்னா விஷயம் நீதிமன்றத்தோட கையில இருக்கு. இந்த மாதிரியான முடிவுகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.